அன்பு என்பது அது விலை மதிக்க முடியாதது. அல்லாஹ் என்பவன் நிகரற்ற அன்புடையவன். சொல்லிட்டு நமக்கு சொல்றாங்க, அன்போடு வாழுங்கள். அன்பை மட்டும் உலகத்துல விட்டுறாதீங்க. கோபத்துக்காக அன்பை இழப்பதா? பழி வாங்கணும்னு சொல்லி அன்பை விடுவதா? வீட்டுக்குள்ளே கூட அன்பு இல்லாத வாழ்க்கை அழகான வாழ்க்கையா? நிறைய பேர் வீட்டுல முகம் சுழிச்சுக்கிட்டே இருக்கிறது. அது நல்ல வாழ்க்கை இல்லையே. சில பேருக்கு மனைவியை பார்த்தாலே டென்ஷன் தான் வருது. சில பேருக்கு பிள்ளைங்களை பார்த்தா கோபம் வருது. சில பேருக்கு வீட்டை பார்த்தாலே கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது. அது அன்புடைய வாழ்க்கை அல்ல. வீட்டில் தான் அன்பு வெளிப்பட வேண்டும். வாழ்க்கை என்பது ஈமானோடும் அல்லாஹ்வின் தொடர்போடும் இருப்பதற்கு அன்பு என்பது முக்கியம். நான் அன்புள்ளவனாக என்னை ஆக்கணும். காரணம், அல்லாஹ் தனக்கு ரஹீம் என்று பேரு சொன்னான். நபிகள் நாயகத்தை பார்த்தும் அவர்களும் ரஹீம் என்கிறான். அல்லாஹ் நான் நிகரற்ற அன்புடையவன் என்கிறான். என் பெருமானார் அவர்களும் நிகரற்ற அன்புடையவர்கள். இந்த உலகத்தில் நிகரற்ற அன்புடைய மனிதராக ஒருத்தரை பார்க்கணுமா? அது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் நிகரற்ற அன்புடையவன், இர்ஹமு, நீங்களும் அன்புடையவர்களாக ஆகுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். அன்பு காட்டுங்கள். அல்லாஹ் ஒரு மனிதனை ஜூஸ் பண்றான் பாருங்க, தேர்ந்தெடுக்கிறான் பாருங்க. அந்த மனுஷன் இருந்து அன்பு எப்போதாவது யார் மீதாவது வெளிப்பட்டு அவன் அன்பை கொடுத்துட்டான்னா அல்லாஹ் அவனை தூக்கிடுவானா, அவனை உயர்த்திடுறான். மனிதனிடத்திலே அன்பு வெளிவாகிற போது அல்லாஹ்வால் அவன் தேர்ந்தெடுக்கப்படுகிற இடம். எப்ப மனுஷன் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான்? அன்பு காட்டுற போது தேர்ந்தெடுக்கிறான். உம்மு ஐமனை பற்றி நீங்கள் படித்தீர்கள். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பால் கொடுத்த பாக்கியமான பெண்மணி. ஹிஜ்ரத் புறப்பட்டு வர்றாங்க. எப்படி வர்றாங்க? நோன்பு வச்சிட்டு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில ரசூலுல்லாஹ்வை போய் பார்க்கணும். மக்காவில இருந்து புறப்பட்டு வந்தாங்க. வர்ற வழியில நோன்பு திறக்கிற நேரம் மயக்கம் வந்துட்டு அந்த அம்மாவுக்கு தண்ணியே இல்ல. பாலைவன வெயில கடந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தா அது தாங்கணுமே. நோன்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தாகம் ஒரு பக்கம். நோன்பு திறக்கிற நேரத்துல ஏதாவது கிடைக்குமா? ஒண்ணுமே இல்ல. அங்கங்க பாக்குறாங்க, எதுவும் கிடைக்கல. நாக்கு வறண்டு போச்சு, கீழே விழுந்தா மௌத்தா போயிடுவோம் அங்கிற அளவுக்கு நிலைமை. ஒரு விட்டு சாப்பிடாம வந்திருக்கிறாங்க. அப்படி வந்த போது திடீரென்று நீங்க பாத்தீங்கன்னா மேல இருந்து ஒரு தண்ணி கூஜா இறங்குது. அப்படியே அவங்க மேல தண்ணி தூள் மாதிரி விழுது. பாக்குறாங்க கூஜா இருக்குது. அப்படியே கையில வாங்கி கொள்றாங்க. நேரம் இஃப்தாருடைய நேரம். அந்த கூஜாவை வச்சு தண்ணியை குடித்து நோன்பை திறந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் அந்த கூஜாவுடைய தண்ணீர் அப்படியே மேல அவங்க மேல தெளிச்சு விடுது. தெளிச்சு முடிஞ்சு அதை ஃபுல்லா குடிச்சிட்டு பாக்குறாங்க. கூஜாவையும் காணல, கயிறும் இல்ல, ஆளும் இல்ல. அப்புறம் அல்லாஹ்வுடைய பேரருள் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனுக்காக ஹிஜ்ரத் செய்த உம்மு ஐமனுக்கு அவன் டைரக்டாகவே தண்ணீரை கொடுத்தான். வரலாறு ரொம்ப தெளிவானது. அல்லாஹ்வுக்கு சக்தி உண்டு. அவன் நினைத்தால் நேரடியாக கொடுக்கலாம். அப்படி எல்லோருக்கும் செய்வதில்லை. உம்மு ஐமனுக்கு தண்ணீர் மேலிருந்து கிடைத்த வரலாறு நமக்கெல்லாம் சொந்தம். நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிற வாழ்க்கை, அவன் நமக்கு நன்றி சொல்ற வாழ்க்கை எப்போது? நீங்கள் அன்புள்ள மனிதனாக மாறுங்கள். அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை வழங்குவானாக.